தமிழ் சினிமாவில் ஒரு டைம் டாப் ஹீரோக்களுக்கு ஜோடியா நடிச்சு டாப் ஹீரோயினா வலம் வந்த சம்பந்தா தமிழ் மட்டுமல்லாம பல மொழி படங்கள்லயும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. மாடலிங்ல தொடங்கி இப்போ பல கோடி வரை சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகையா உயர்ந்தும் நிக்கிறாங்க. அந்த டைம் இவங்க நடிச்ச படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. இப்படி நடிப்பு தொழில் என ரெண்டுலையும் பிஸியா வலம் வந்த சம்பந்தாவுக்கு திடீர்னு மயோசிடிஸ்னும் அரிய வகை நோய் தாக்கம் ஏற்பட்டுச்சு. இந்த நோய் தாக்கத்தால எழுந்து கூட நடக்க முடியாம படுத்த படுக்கையா இருந்த சம்பந்தா நோய் தாக்கத்திலிருந்து மீண்டு வர வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் சிகிச்சையும் எடுத்துக்கிட்டாங்க. வெளிநாடுகளுக்கு சிகிச்சைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நோய் தாக்கத்திலிருந்து மீண்டு வந்த சம்பந்தா ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சு தன்னோட உடம்ப பழைய நிலைக்கு கொண்டு வர ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. அந்த டைம் படங்கள்லயும் நடிச்சிருந்தாங்க. ஆனா இவங்க நடிச்ச படங்களுக்கு தியேட்டர்கள்ல எந்த ஒரு வரவேற்பும் கிடைக்கல. அதே போல தெலுங்கு நடிகரான நாக சைத்தன்யாவை கடந்த 2017 ஆண்டு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு தென்னிந்திய சினிமாவில் பிரபலமான ஜோடியாவும் வலம் வந்தாங்க. ஆனா யார் கண்டுபிடிச்சோ தெரியல, கொஞ்ச நாள் ஹாப்பியா போன இவங்களோட கல்யாண வாழ்க்கையில திடீர்னு மனக்கசப்பு ஏற்பட்டு இருவரும் விவாகரத்து செஞ்சுக்கிட்டாங்க. விவாகரத்துக்கு அப்புறம் நடிகர் நாக சைத்தன்யாவும் சோபிதா துலிபாவும் காதலிக்க ஆரம்பிச்சாங்க. அதே போல நடிகை சமந்தா சினிமா இயக்குனரை காதலிக்கிறதா ஒரு தகவல் வெளியாகுச்சு. அந்த இயக்குனர் இயக்கியிருந்த சிட்டாடல், ஃபேமிலி மேன், ஹன்னி பன்னி உள்ளிட்ட வெப் தொடர்கள்ல சமந்தா நடிச்சிருந்தாங்க. அந்த டைம் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே காதல் மலர்ந்ததா அரசல் புரசலா ஒரு செய்தி இணையத்துல காட்டு தீ போல பரவ ஆரம்பிச்சது. இத பத்தி இவங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. விவாகரத்துக்கு அப்புறம் நடிகர் நாக சைத்தன்யா 200 கோடி ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்க முன் வந்ததாகவும் அதை சமந்தா வேணான்னு மறுத்ததாகவும் தனக்கு யாரோட பணமும் வேணா, நான் உழைச்சி சம்பாதிச்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. சமந்தா தமிழ்ல கடைசியா நடிச்ச படம்னா அது காத்து வாக்குல 2 காதல் தான். இந்த படத்துல கதீஜா அப்படிங்கிற கேரக்டர்ல ரொம்பவே அட்டகாசமா தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க சமந்தா. இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ்ல இவங்க நடிப்புல எந்த ஒரு படமும் வெளியாகல. ஆனாலும் சமந்தா மீது ரசிகர்களுக்கு எப்போதும் அன்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. ரீசெண்டா ஒரு நிகழ்ச்சியில கூட ரொம்பவே எமோஷனலா பேசின சமந்தா ரசிகர்களோட அன்புக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருப்பாங்க. இதற்கிடையில இப்போ ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய சிட்னி பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரை கலந்துகிட்ட சமந்தா ரொம்பவே எமோஷனலா தன்னோட நிறைவேறாத ஆசையை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கனவா இருந்த விஷயம்னா அது சிட்னி பல்கலைக்கழகத்தில் படிக்கிறது தான். இன்னைக்கு நீங்க எப்படி இங்க மாணவர்களா இருக்கிறீங்களோ அதே போல நானும் இங்க மாணவரா இருக்கணும்னு கனவு கண்டேன். ஆனா அந்த கனவு என்னால நிறைவேற்ற முடியாம போயிடுச்சுன்னு ரொம்ப உருக்கமா பேசியிருக்காங்க. அவங்க பேசின இந்த வீடியோ தான் இப்போ இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.